தம்பி இந்தாங்க சாவி. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க இந்த தோசையை சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ஐயோ இல்ல வேணாங்க்கா. அட நீங்க வேற, உங்க அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? நானும் உங்க அக்கா மாதிரி தான். இந்தாங்க பிடிங்க. எனக்கு கூட தோணல தம்பி. அபிதான் போன் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா. அதான் சட்டுன்னு தோசையை ஊத்தி கொண்டு வந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ்க்கா. அபிக்கு எங்க இருந்தாலும் உங்க நினைப்பு தான். சரிக்கா, ஓகே. சஞ்சீவ், சஞ்சீவ் என்னாச்சு? நீ சாப்பிட்டியா அபி? வாட்ச்மேன் அண்ணன் கிட்ட பார்சல் வாங்கிட்டு வர சொன்னேன். பார்சல் வந்துருச்சு. இனிமேதான் சாப்பிடணும் சஞ்சீவ். சரி சாப்பிட்டு ஒர்க் பண்ணு. சரி சஞ்சீவ். அதே மாதிரி சீக்கிரம் வந்துரு அபி. கண்டிப்பா வந்துடுறேன். சரி. அபிய ஜெயிக்க விடாம பண்றது எப்படின்னு யோசிக்காம வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா பாரு, விவஸ்தை கெட்டவ. ஸ்ரீஜா, என்னம்மா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? என்னவா? சீதாவும் மைதமாவும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணி கடனை கட்டி அபிக்கு உதவி பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான் கூட நமக்கு தெரியாது. ஆனா நீ இதை எதை பத்தியுமே கவலைப்படாம ஜாலியா வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அபிய நீ வீட்டை விட்டு துரத்தி விட்டதுல உனக்கு தலகனை கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. அதான் இப்ப ரொம்ப அசால்ட்டா இருக்கே நீ. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, தலகனங்கிறது மொட்டை மாடியில வளர்ற ஆலமர செடி மாதிரி. வேறு விடும்போதே புடுங்கி எரியணும். அப்படி எரியல, ஆம கிட்ட முயல் தோத்த மாதிரி நீ அபி கிட்ட தோத்து போயிடுவ, பாத்துக்கோ. இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நீதான் எதுவுமே பண்ணாம கேம் விளையாடிட்டு இருக்க. அத பார்த்து நான் அமைதியா இருக்கணுமா? அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அபி, சொல்லுங்க செல்வி அக்கா. இல்ல அபி, எப்பவும் ஆபீஸ் முடிஞ்சு நான் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு எம்டி மேடம் நீங்க வீட்டுக்கு போகும்போதுதான் நான் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்பவே மணி 10 ஆயிடுச்சு அபி. வீட்ல வேற பாப்பா இருக்கு. என் அத்தை தான் பாத்துக்கிறாங்க. நீங்க கிளம்புங்க அக்கா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அபி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் செல்வி அக்கா, நீங்க போயிட்டு வாங்க. செல்வி அக்கா, சொல்லுங்க அபி. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 மாசம் தான் ஆகுது அபி. மா, அமைதியா இருந்தா எதுவும் பண்ணலன்னு அர்த்தமா?
புத்திசாலிங்க அமைதியா தான் இருப்பாங்க. அரலூசுங்க தான் இப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, அபியும் சஞ்சீவும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியலன்னு சொன்னல, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லட்டா? அந்த அபி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. சஞ்சீவ் கிளாத் வாங்கி சேல்ஸ் பண்ண பார்த்தான். அது முடியாம போய் இப்போ ஒரு டையிங் ஃபேக்டரியில மாசமானா 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். அபியும் சஞ்சீவும் புறா கூண்டு மாதிரி ஒரு காலனி வீட்ல குடியிருக்காங்க. இப்போ மணி 10. இந்த டைம்ல அபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் கரெக்டா சொல்லவா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் அபி அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி அக்கா, நீங்க கிளம்புங்க. நான் வேணா இங்கே இருக்கட்டுமா? இல்ல வேண்டாம், நீங்க கிளம்புங்க. வீட்ல பாப்பா தனியா இருக்கும்ல. தேங்க்ஸ் அபி. ம். அபி, வெளியே வாட்ச்மேன் இருப்பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா அவரை கேளு. ம். நீ போகும்போது சொல்லிட்டீனா ஆபீஸ் அவர் லாக் பண்ணிப்பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தேங்க்ஸ் அபி. ம். அபி அவ வேலை பாக்குற கம்பெனில நாளைக்குள்ள ஓகே பண்ண வேண்டிய டிசைன தனி ஆளா உட்கார்ந்து அவசர அவசரமா தச்சிட்டு இருப்பா. என்ன ஸ்ரீஜா, நீ எப்பவுமே நீ ஏன் கூட தானடி இருக்க? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? பக்கத்துல இருந்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிற. மா, அபிய நான் கழுகு மாதிரி வட்டம் போட்டு நோட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாம அந்த அபியால ஒரு குண்டு ஊசியை கூட நகர்த்த முடியாதுமா. இது வரைக்கும் அபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உன்கிட்ட சொன்னல, இனிமே அபிக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்லட்டுமா? என்னடி நடக்க போகுது? அபி டிசைனை ரெடி பண்ணி முடிக்க மிட் நைட் ஆயிடும். அதுக்கப்புறமா அபி அவ வீட்டுக்கு தனியால ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப குடி போதையில இருக்கிற மோசமான 3 ரவுடி பசங்க தனியா போற அபி கிட்ட தப்பா நடந்துக்க போறாங்க. அச்சச்சோ, அப்புறம் அபி நாய்கிட்ட மாட்டின கந்தல் துணி மாதிரி ஆக போறா. என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துல அபி ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு நினைக்கணும். இது ரொம்ப மோசமான உலகம், நல்லவங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு வரப்போறா. தனக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு கூனி குறுகி அழுக போறா, கதறுவா. வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போனதாலதான் தனக்கு இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி அபி தன்னுடைய நம்பிக்கையை இழப்பா. அதுக்கப்புறம் எங்க இருந்து அபி வேலைக்கு போறது? பணம் சம்பாரிச்சு 10 கோடி ரூபாய் கடனை அடைக்கிறது. சொன்ன நேரத்துக்குள்ள கடனை அடைக்காததால சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த அபி நடந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு வீட்டை பூட்டிட்டு கதறி அழுது சாக வேண்டியதுதான். ஏ ஸ்ரீஜா, நான் உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன்டி. என்ன மன்னிச்சிடுறீ. சாரி ஸ்ரீஜா. சாரி எல்லாம் வேண்டாமா. எனக்கு அந்த அபி கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும். நடு தெருவுல அபி அனாதையா நிக்கணும்.
அவ்வளவுதான். நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நடந்துருமா ஸ்ரீஜா? அபிய சின்ன பின்னமாக்குறதுக்கு நான் ரெடி பண்ணிருக்கிற ரவுடிங்க ரொம்ப மோசமானவங்க. நான் சொன்னது சொன்னபடி கண்டிப்பா நடக்கும். சூப்பர் ஸ்ரீஜா. அபி கணக்கு எப்படியும் இன்னைக்கு முடிஞ்சிரும். அதே மாதிரி சீதா சந்தோஷ் பிளானும் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அவங்க பிளானுக்கும் ஒரு லாக் போட்டு தடுத்துடலாண்டி. ஓகே தான். இன்னும் சின்ன சின்னதா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. காலையில கிளையண்ட் கிட்ட டிசைனை காமிச்சிட்டு முடிவு பண்ணிக்கலாம். அச்சோ, மணி 2 ஆயிடுச்சா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்பலாம், காலையில வந்து பாத்துக்கலாம். வாட்ச்மேன் அண்ணா, வாட்ச்மேன் அண்ணா, மேடம். இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க கம்பெனியை லாக் பண்ணிக்கங்க. சரிங்க மேடம். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் அண்ணா, வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். இல்லைங்க மேடம், அன்டைமா இருக்க, தனியா எப்படி போவீங்க? அதனால தான் கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வரேன், நாளைக்கு சரிங்க. பார்க்கலாம். ஐயோ, மணி 2 ஆச்சு. சஞ்சீவ் இந்நேரம் தூங்குனானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். என்ன மச்சான் ஆளையே காணோம்? வருவாடா, வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் தான் வருவா அவ. எப்படியும் இந்த பக்கம் தான் வந்தாகணும். டேய், ஒரு பொண்ணு வருதுடா. வரது ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபியானு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு. போட்டோ காட்டு. இந்தா. வரவ கன்ஃபார்மா அபிதான்டா. அவளை பார்க்கும்போது போட்டோவோட ஆளு நேர்ல செம்மையா இருக்காடா. இன்னைக்கு கரும்பு தின்ன நம்மளுக்கு கூலி கொடுத்துருக்காங்க. வாங்கடா, ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். வாங்க. ஓய், எதுக்கு இவனுங்க? நான் வேகமா நடந்து அவங்களும் வேகமா நடக்கிறாங்க. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றானுங்களோ? உடனே சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். சஞ்சீவ் ஃபோன் எடு, சஞ்சீவ் ஃபோன் எடு. சஞ்சீவ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. சஞ்சீவ், ஏய் ஏய், ஓரா பராவ புறா. ஏய், என்ன விடுங்க, கைய விடுறா, கைய விடு, விடுங்க, விடுங்க, ஏய், ஏய், விடுங்க, விடுங்க, ஏய், ஏய் கத்தாதடி. கைய விடுங்க, ஏய், கைய விடுங்க ப்ளீஸ். இவளை இங்க வச்சு அசிங்கப்படுத்த வேணாம். நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாம். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் முழுசா என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம்டா. டேய், நீ கைய பிடி, நான் காலை பிடிக்கிறேன், தூக்கிட்டு போயிடலாம். ஏய், சஞ்சீவ்,
சஞ்சீவ் சஞ்சீவ் என்னாச்சு? ஒண்ணு இல்ல எதுக்கு அழுகிறப்போ? சஞ்சீவ் நீ மட்டும் வரலன்னா என் நிலைமை. அது எப்படி அப்படி நான் வராம இருப்பேன்? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எங்க இருந்தாலும் வருவேன். உனக்கு துணையா வந்து நிப்பேன். நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ ஆபீஸ்ல வேலை இருக்கு கிளம்ப லேட் ஆகும்னு சொன்ன பாத்தியா? அப்பவே நான் உன்னை பார்க்க வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். உன் ஆபீஸ் எதுன்னு வேற எனக்கு சரியா தெரியல. சரி உனக்கு கால் பண்ணி உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதான் ஸ்ட்ரீட் எண்ட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி அபி, இந்த பாரு, இனிமே அன்டைம்ல எல்லாம் தனியா வராத, சரியா? உனக்கு ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை கூப்பிட வரேன். சரி சஞ்சீவ். சரி வா வீட்டுக்கு போலாம். அபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சஞ்சீவ்? குல்ஃபி சாப்பிடுறியா? அத அப்புறமா சாப்பிடலாம். நீ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அத முதல்ல சொல்லு. அத நான் அப்புறம் சொல்றேன் அபி. ஃபர்ஸ்ட் நீ குல்ஃபி சாப்பிடு. இரு நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா 2 குல்ஃபி கொடுங்க. எவ்வளோண்ணே? 50 ரூபா சார். சரிங்கண்ணா. அபி, உனக்கு ஸ்வீட் கொடுத்து முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா குல்ஃபி தான் கிடைச்சது. சரி குல்ஃபியை சாப்பிடு. சொல்லு சஞ்சீவ், என்ன முக்கியமான விஷயம்? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். சாப்பிட்டேன், சொல்லு. எனக்கு புது நம்பரா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சஞ்சீவ். ஹலோ ஹலோ, யாரு? அபி மேடமா? ஆமா, நாங்க வர்மா பைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். மேடம், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்ன டைம்குள்ள 10 கோடி கடனை அடைக்கலன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போவாரு. நாங்க போக வைப்போம்.